எப்படி ஆட்சி இருக்கு? தூய்மையான ஆட்சி, சிங்கப்பூர் ஆட்சி. அருமையா இருக்கா ஆட்சி? சிங்கப்பூர் மாதிரி தலைவர் செயல்படுத்துறாரு பாருங்க, என்ன பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்க 714 ஒயின் ஷாப் மூடி இருக்காரு, எப்படி பாக்குறீங்க? மூடணும், கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா எல்லாத்தையும் மூடிடுவாரு, கவலைப்படாதீங்க. எதிர்கட்சி விமர்சனங்களை எப்படி பாக்குறீங்க? கட்சியில இருந்தா விமர்சனம் சொல்லதான் செய்வாங்க. அதெல்லாம் தலைவர் காதலே வாங்க மாட்டாரு, நாங்களும் காதலே வாங்க மாட்டோம். எங்க வேலையை நாங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆட்சி நினைக்குமா? ஏப்பா, அடுத்த 15 ஆண்டு காலங்கள் தமிழ்நாடு பாரு, இந்தியாவுடைய வளர்ச்சியை பாருங்க. ஓகே ஓகே. எங்க இருந்துக்கா வந்திருக்கீங்க? நாங்க காரப்பக்கத்துல இருந்து வந்திருக்கோம்ப்பா. வந்திருக்கீங்க? இது டிவிகேல சேர்றதுக்காக வந்திருக்காங்க. நான் ஆல்ரெடி இணைஞ்சிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தீங்க? டிஎம்கேல இருந்தோம். எதனால இந்த கட்சியில சேரணும்னு நினைக்கிறீங்க? எதனால சேர்றீங்க இப்ப? டிஎம்கேல வந்து அவங்க பண்ற சிஸ்டம் சரியில்லை அப்படின்றதுனால ஊழல், அந்த இது சொந்த கட்சிக்காரங்களுக்கே மரியாதை கிடையாதுப்பா அதுல இருந்து நாங்க தளபதியோட ஸ்பீச் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மாநாடு ஸ்பீச் பிடிச்சிருந்தது. அவர் மக்களுக்காக கரெக்டா பண்ணுவாருன்றதுனால நாங்க இந்த கட்சிக்கு வந்திருக்கோம். மக்கள் சேவைக்காக தான் வந்திருக்கோம். முதலமைச்சர் ஆனதுல இருந்து இந்த இது நாள் வரைக்கும் எப்படி இருக்கு ஆட்சி, உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்ல, நாங்க எதிர்பார்த்தது அவர் கரெக்டா பண்ணிட்டு வராரு. அந்த ப்ராசஸிங் டைம் எடுக்கும் இல்லைங்களா, அதனால வந்து எங்களுக்கு அது கரெக்டா தெரியுது, திருப்தியா இருக்குப்பா. அக்கா, இந்த மதுக்கடை எல்லாம் மூடி இருக்காங்களா, அது எப்படி பாக்குறீங்க? அததான்ப்பா நாங்க முதல்ல எதிர்பார்த்தது. மதுக்கடை, பெண்கள் பாதுகாப்பு, இந்த விஷயம் எதிர்பார்த்துதான் நாங்க தளபதிக்கு சப்போர்ட் பண்ணது. அது வந்து அவர் செஞ்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா. அவங்களுக்கு வந்து அவங்களோட வருமானம் போதுப்பா மெயினா. அதை வச்சு அவங்க சம்பாரிச்சாங்க. இவர் சம்பாதிக்காம கட் பண்றாரு, அந்த வயிற்றுச்சல்ல பேசுறாங்க அவங்க. ஆமா, கண்டிப்பா நல்லாட்சி தான் நீடிக்கும். கண்டிப்பா பிடிப்பாரு. அக்கா, எங்க இருந்துக்கா வந்திருக்கீங்க? நாங்க காரப்பாக்கத்துல இருந்து வந்திருக்கோம். இதுக்கு முன்னெல்லாம் எந்த கட்சியிலும் இல்ல. இப்போதான் விஜய் அண்ணாக்கு மட்டும் தான் வந்திருக்கோம். விஜய் கட்சிக்கு தான் வந்திருக்கோம். விஜய் கோசம் தான் வந்திருக்கோம். நாங்க இன்னும் கேட்டா அவரோட கட்சியில தான் நாங்க எப்பவுமே இணைஞ்சிட்டோம். இதுக்கப்புறமும் அவரோட கட்சியில நீடிப்போம் நாங்க எல்லாருமே. ஆமா, எதனாலன்னா விஜய் பிடிக்கும். அவரு நல்லா நேர்மையா பேசுறாரு, ஓப்பனா பேசுறாரு. எந்த ஒரு ஒளிமறைவும் இல்ல அவர்கிட்ட திறமை இருக்கு. அதே மாதிரி நேர்மையா இருப்பாரு அவரு. அதாவது மக்களுக்கு எல்லாரும் நல்லது செய்வாருண்ணா. அதனால வந்து அவர் பக்கம் நாங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்றோம்னு நாங்க நினைக்கிறோம். விமர்சனம் பண்ணுவாங்கதான், பேசுறவங்க பேசினா நாக்கள் அது நரம்பு என்ன பேசின்னு இருக்கும், பேசாம இருக்குவாங்களா? சிம்பிளா அக்கம் பக்கம் இருக்கிறவங்களே பேசுறாங்க. இப்ப கட்சியிலன்னு ஒரு கட்சின்னு வந்திருக்காங்க, தொடர்ந்து அவர் வளர்ந்துட்டே இருக்காரு. சப்போர்ட்டிங் அதிகமா இருக்குல்ல அவருக்கு. அப்ப வந்து அவர் விமர்சனம் அதிகமா தான் வரும், இதோட நிறையவும் வரும் அவருக்கு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவோம், அவர் எல்லாமே பேஸ் பண்ணிட்டு அவர் வருவாரு. அவருக்கோசம் நாங்க ஆதரவா இருப்போம். எங்களுக்கு அவர் சப்போர்ட்டா இருப்போம், நாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம். கட்சி வந்து நாங்க தொடர்ந்து வந்து வெற்றிக்கு தான் கொண்டு போவோம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? கோயம்புத்தூர் சார். இதுக்கு முன்னாடி ஏதாவது கட்சியில இருந்தீங்களா? இல்லைங்க சார். எதனால இந்த கட்சியை தேர்ந்தெடுத்தீங்க? அவங்க கிடைக்கிறேன் மாற்றம் வேணுங்க. கொடுக்குறாரா? பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா கொடுத்துட்டு இருக்காரு. 1 மாசமா கொடுத்துட்டு இருக்காருங்க. கண்டிப்பா கொடுப்பாரு. உங்களுக்கு தெரியுதா உங்க பகுதியில இவர் செய்யற மாற்றங்கள்? எல்லாமே தெரியுதுங்க, நல்லா தெரியுதுங்க. நாங்க அரியலூர் மாவட்டம், அதனால அங்க இருந்து வந்திருக்கோம். நல்ல மாற்றம் பெண்கள் பாதுகாப்புங்க. சிங்கப்பெண் உடனே வந்துட்டாங்களே, எங்களுக்கு பாதுகாப்பு. எங்க போனாலும், ஒரு பஸ் ஸ்டாப் போனாலும், எங்க போனாலும் நல்ல பாதுகாப்புங்க. என்ன மாற்றம் நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? இப்ப வந்து விமர்சனம் பண்றாங்களா எதிர்க்கட்சிகள், அதை எப்படி பாக்குறீங்க? விமர்சனம் இல்லாம எந்த கட்சியுமே இல்லைங்க. நம்ம முன்னேறது அவங்க விமர்சனம் பண்ண நம்ம இன்னும் அதிகமா முன்னேற போறோம், அவ்வளவுதாங்க. 717 கடைகளை மூடினாரு. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். எங்களோட சந்தோஷமே அதாங்க. அவரை பார்த்தா ரொம்ப கையெடுத்துக்கு முன்னுங்க. ரொம்ப சந்தோஷம். இருக்கிறது ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்கன்னா போதுங்க, சந்தோஷம். அது மட்டும் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் ஒழிப்பு, பூரண மதுவிலக்கு கண்டிப்பா கொடுக்கணுங்க, கண்டிப்பா கொடுக்கணுங்க. அக்கா, எந்த ஊர்ல இருந்துக்கா வந்திருக்கீங்க? வலசரவாக்கம். இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தீங்க? ரெட்டலையில இருந்து. எதனாலக்கா இந்த கட்சியை தேர்ந்தெடுத்தீங்க இங்க இணையறதுக்கு? இப்ப எங்களுக்கு விஜய் பிடிக்கும், அதோட இப்ப நல்லா நடத்துறாரு. இன்னும் இவர் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் நாங்க எல்லாருமே. எதிர்கட்சி விமர்சனம் பண்றாங்க இல்லையா அவரோட அரசியல்? அவங்க 1000 சொல்லுவாங்க. புதுசா வந்திருக்காங்கல்ல, நிறைய பழி போடுவாங்க, நிறைய பிரச்சனை இருக்கும். எல்லாத்தையும் பார்ப்போம், எல்லாத்தையும் சமாளிச்சுக்குவோம். இது வரைக்கும் எப்படிக்கா இருக்குது ஆள்றது?
இப்ப வரைக்கும் நல்லா தான் இருக்கு. இப்ப வரைக்கும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இவங்க யாரும் டார்ச்சர் பண்ணாம இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். 717 ஒயின் ஷாப் மூடி இருக்காரு. அது ரொம்ப பெரிய சந்தோஷம். பெண்களுக்கு இருக்க ஒரு பெரிய மனக்குறைய தீர்த்த மாதிரி இருக்காது. உதயநிதி விமர்சனம் பண்ணிருக்காரு, ஒரு மாயால தான் வெற்றி பெற்றாரு அப்படியே அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்ல, கடவுளோட ஆசீர்வாதம் எங்க சிஎம்க்கு ரொம்ப நிறையவே இருக்கு. அதோட எங்க பெண்களோட சப்போர்ட் ரொம்ப நிறையவே இருக்கு. ஆட்சி நிலைக்குமா நிலைக்காதா? கண்டிப்பா நிலைக்கும். இதுதான் வேணும் எங்களுக்கு. இது தவிர வேற வேணாம், எங்களுக்கு இதான் வேணும். கண்டிப்பா ஆட்சி நிலைக்கும். கண்டிப்பா 100% நிலைக்கும். இதுதான் எப்படிக்கா ஒயின் ஷாப் மூட்டார்ல, எங்களுக்கு தேவை அதுதானே. பாதுகாப்பு படை உருவாக்குனாரு சிங்கப்பூர். அதுவும் ரொம்ப முக்கியம் தான். ஒரு வீட்டுல சண்டை, இப்ப ரோட்ல சண்டை, அங்கங்க பொண்ணுங்களை இந்த மாதிரி பண்றாங்க. அதுக்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஆகுது. டிஎம்கேலயும் செய்யல, ஏடிஎம்கேலயும் செய்யல, இவர் வந்த உடனே செய்யறாரு. அது ரொம்ப பெரிய விஷயம் தான். நீங்க உணர்றீங்களா பாதுகாப்பான ஆட்சின்னு சொல்லிட்டு? நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கரெக்டா இருக்கு. நாங்க உணர்றோம். எங்களோட ரோட்லயே சரி, சின்ன வயசு பசங்களெல்லாம் கடைக்கு அனுப்பவே பயப்படுவோம். இப்பெல்லாம் போறாங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த நாச்சியார் படம் இருக்கு. அதனால எங்களுக்கு பயம் இல்லை. பக்கத்துலயே வேற ஸ்டேஷன் இருக்கு, கூப்பிட்ட உடனே வருவாங்க. எங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. என்ன இருக்குதானே எல்லாருக்கும். அக்கா, எங்க இருந்து இருக்கா வந்திருக்கீங்க? நான் பொன்னேரியில இருந்து வந்திருக்கேன்ப்பா. எதனாலக்கா இங்க வந்திருக்கீங்க? சிஎம் பார்க்கணும் அப்படின்ட்டு. இணைஞ்சிட்டீங்களா கட்சியில? நாங்க ஆல்ரெடி இணைஞ்சிட்டோம். இருக்கீங்க. ம். எப்படிக்கா இருக்கு ஆட்சி? வேற லெவல்ல இருக்கு. பாதுகாப்பா இருக்குன்னு ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. விமர்சனம் பண்றாங்க எதிர்க்கட்சி. குதிரை பேர் அரசியல் பண்றாரு விஜய் அப்படிலாம். என்ன வேணா பண்ணுவாங்க. சோபா மாடல் அரசு அப்படின்னு சொல்றாங்க, விமர்சனம் பண்றாங்க. விமர்சனம் எல்லாமே விமர்சனத்துல தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். ஆட்சி முழுமைப்படுவாரா? அப்படிலாம் கிடையாது. ஆட்சி முழுமையா நடத்துவாரா? 5 வருஷம் கண்டிப்பா நடத்துவாரு. உணர்றீங்களா பாதுகாப்பான ரொம்பவே பாதுகாப்பா இருக்கும். ஆட்சி எப்படிமா நடக்குது? நல்லா நடக்குது. நல்லா நடத்திட்டு போறாரு. சந்தோஷமா இருக்குது. இதே போல நீடிச்சிருக்கணும் கட்சி வரைக்கும். எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ச்சி ஆட்சி பிடிப்பாரா? பிடிப்பாரு, கண்டிப்பா பிடிப்பாரு. நேர்மை இருக்குது, போய் பேசல. கண்டிப்பா பிடிப்பாரு. மக்களுக்கு நல்லதே செய்வாரு. அது மூடினதுனால தான் ஜனங்களுக்கு அமைதியா வரும். இல்லாதவங்க பலவங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த நடைமுறையில பார்த்தாதான் அவங்களுக்கும் தெரியும். முதியோர் காசு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு 10 வருஷம் ஆகுது முதியோர் காசு கொடுக்கல. அடுத்தால அந்த மகளிர் உரிமை வரல. இப்பதானே வந்திருக்காங்க. அதுக்குள்ள நம்ம அவசரப்பட்டா எப்படி? எதுக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். செய்வாங்க. நமக்காக தான் வந்திருக்காங்க. கண்டிப்பா செய்வாங்க. கண்டிப்பா செய்வாங்க. ஆமா, மாற்றம் ஏற்பட்டு இருக்குது. இப்போ தெரியுது. ஒரு நாள் போதும், ஒரு சாப்பாடு ஒரு அரிசி பார்த்தாதான் வெந்து போயிடுச்சான்னு தெரியும். அந்த மாதிரியா மாற்றம் இருக்குது. ஆனா எப்படின்னு இருக்கு இந்த ஆட்சி? இந்த 30 நாள் ஆட்சி திருப்திகரமா இருக்கா? நிச்சயமாக. கடந்த 58 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் இந்த மண்ணை ஆட்சி செய்து வருகிறது. 1977 67 அண்ணாதுரை அவர்கள் துவங்கிய இந்த ஆட்சி ஊழல் மடிந்ததாக, லஞ்சம் லாவணியம் நிறைந்ததாக இந்த 2026 வரை ஆட்சி என்பது நடந்திருக்கிறது. ஒரு 58 ஆண்டு கால அரசு செயல்முறையை, திட்டத்தை, வடிவமைப்பை இங்கே ஊழல் கரைபுரண்டு ஓடி இருக்கிறது. அதை மாற்றுவதற்கான அடிப்படை அரசியல் மாற்றத்தை தான் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் திட்டம் தீட்டி கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் கேட்கிறீர்கள், இந்த ஆட்சியிலே எவ்வளவோ பேர் விமர்சனம் கூட வைக்கிறார்கள். ஆனால் இந்த 30 நாட்களில் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை, ஒரு அரசாங்கத்தை, ஒரு அமைச்சரவையை தளபதி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் பெரிய மாற்றம். இன்றைக்கு டாஸ்மாக் தொழிற்சங்க தலைவர் பேட்டி கொடுக்கிறார். நாங்கள் 1 கோடி ரூபாய்க்கு சரக்கு விற்பனை செய்தால் 2 லட்சம் ரூபாய் கட்சிக்காக நிதி கொடுத்தோம், அதை வேண்டாம் என்று அறிவித்து விட்டார்கள் என்கிறார். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அறிவிக்கிறார், எங்களுக்கு கமிஷன் வேண்டாம். ஒவ்வொரு துறையின் செயலாளர்களிடத்திலே நேற்று கூட திருச்சியில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் இந்து சமய நல அறநிலையத்துறை அமைச்சர் அவரோடு நான் ஒன்றே சென்றிருந்தேன். அங்கே இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், எங்களுக்கு எந்த கமிஷனும் வேண்டாம் என்று பகிரங்கமாக அரசு ஆய்வு கூட்டத்தில் அறிவிக்கிறார்கள். நேர்மையான ஆட்சியை நோக்கி இந்த ஆட்சி செல்கிறது. இதை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் எங்களை விமர்சிக்கிறார்கள். 6 மாசம் வரைக்கும் விமர்சனம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்வார்கள். அந்த நல்ல விமர்சனங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். அதற்கு 6 மாசம் பொறுமையா இருக்க வேண்டும் என்பது உண்மைதான். அவரே மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்களை அறிவித்திருந்தார். ஆனால் அவர்களால் பொறுமையை காக்க முடியவில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சியை தளபதி அவர்கள் நினைக்காத அளவிற்கு, திட்டமிடாத அளவுக்கு
முதல் மாதத்திலே வெற்றி அரசாக இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகையால விமர்சிக்க துவங்கி இருக்கிறார்கள். சோபா மாடல் அரசு அப்படின்றாங்க. அதாவது அந்த சோபா அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தை அலுவலகத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பயணிக்கும் போதும் அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த சண்முகம் தலைமையிலான அணியினரை அவர் சந்திக்க போகின்ற போதும் அங்கே புது சோபாக்கள் போட்டார்கள். அதற்கு காரணம் அந்த இரண்டு கட்சியிலும் ஒரு முதலமைச்சர் வருகிறார், ஒரு மேன்மைமிக்க ஒரு மக்களாக இருந்து நடிகராக இருந்து வருகிறார், அவருக்கு வருபவர்களுக்கு உடன் வருபவர்களுக்கும் அமர்வதற்காக புது சோபாவை வாங்கி அவர்கள் சொந்த பணத்திலே வைத்திருக்கிறார்கள். இதை ஒரு புஷ்பா படத்தில் வந்த ஒரு கதையை வைத்து இவர்கள் ஜோடித்து அரசியல் நடத்துவது சந்திரபாத அரசியல். குதிரை பேரம் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கட்சியாகிட்ட குதிரை பேரம் பேசிதான் கட்சியை வளர்க்குறாங்க அப்படின்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? குதிரை பேரத்துக்கு வேலை இல்லையே. 4 பேர் அதிமுகவில் இருந்து தங்களுடைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சிகளை இணைந்திருக்கிறார்கள். இதுல எப்படி குதிரை பேரம்? அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்காதா? அதிமுகவின் மீதும் குறிப்பாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடியின் தலைமையின் மீதும் நம்பிக்கை இல்லாதவர்கள் தளபதியை அவர்கள் நாடி வந்திருக்கிறார்கள், அவரை தலைவராக ஏற்று வந்திருக்கிறார்கள். இது ஆண்டாண்டு காலமாக நடக்கக்கூடியதான ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு வரவேற்து அப்படிங்கிறது ஒரு சர்வசாதாரணமான அரசியல் நிகழ்வு. கவர்ச்சி ஓட்டு தான் இவர் என்ன பண்ணிட்டாரு? தமிழ்நாட்டுக்கு கவர்ச்சியால தான் ஓட்டு வாங்கினாரு, வெற்றி பெற்றிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. திராவிட கட்சிகளின் ஆட்சியில் ஊழல் மலிந்து கிடந்தது. எந்த விதமான நலத்திட்டங்களை செய்தாலும் அதிலிருந்து கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் என்கின்ற சித்தாந்தத்தில் இருந்ததால் மக்கள் கோபமுற்று வாக்குக்கு 5000, 2000 என்று திமுகவும் அதிமுகவும் கொடுத்ததை வாங்கி கொண்டு எங்களுடைய வெற்றி தலைவருக்கு விசில் சின்னத்திலே வாக்களித்து முதலமைச்சராக மாற்றி இருக்கிறார்கள். ஆட்சி இந்த 5 வருஷத்துல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு 5 ஆண்டுகளில் அல்ல, இன்னும் 25 ஆண்டுகள் வரை இந்த ஆட்சி தான் நீடிக்கும். தமிழகத்துடைய முதலமைச்சராக தளபதி தான் தொடர்வார். அவர் விருப்பப்பட்டால் இந்த நாட்டின் பிரதமராகவும் வர முடியும். அதற்கான சர்வ வல்லமை பெற்ற ஒரு தலைவர் தான் நம்முடைய தலைவர். ஆனா எந்த இடத்துல இருந்து நான் வந்திருக்கீங்க? பூந்தமல்லி செம்பரம்பாக்கத்திலிருந்து வந்திருக்கேன். சேர்ந்துட்டீங்களா கட்சியில? கட்சியில் சேர்ந்துட்டேன். எதனால இந்த கட்சியில சேர்ந்தீங்க? இந்த கட்சி மக்களுக்கான நல்ல திட்டங்களை அறிவித்து நல்ல முறையில் செயல்படுத்திட்டு வராங்க. ஆட்சி அமைச்சு ஒரு மாதத்தில் நல்லதை செய்கிறதுனால இந்த கட்சியில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனா இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்தேன். ஆனா இப்போ இந்த அரசியல்ல எப்படி இருக்கு ஆட்சி? சரியா நடத்துறாரா? சரியாக நடத்துகிறாரு. ஏன்னா டைம் இல்லை இல்லைங்களா? ஆட்சிக்கு கொஞ்ச நாள் தான் ஆகுது. அவர் திறம்பட ஆட்சி செய்வார். 5 ஆண்டு காலம் நிறைவடைகிற வரைக்கும் ஆட்சி புரிவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு. 6 மாசம் வரைக்கும் விமர்சனம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திமுக விமர்சனம் பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு இதே வேலை தானே, எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுறது தான் அவங்களுக்கு வேலையாக இருக்குது. அதனால் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுட்டு நம்ம ஆட்சி எப்படி நடக்குதோ அது வழியில் நம்ம நடந்தோம்னா நல்லாட்சியை கண்டிப்பாக தரணும். குதிரை பேரம் அரசியல் பண்றாரு விஜய் அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. குதிரை பேரம்ங்கிறது அப்படியெல்லாம் குதிரை பேரங்கிறது எதுவும் நடக்கலை. அது அவங்க ஏதாவது ஒரு படியை சொல்லணும் ஆளுங்கட்சி மேலே. இப்போ ஆள்றதுக்கு அவங்களுக்கு இப்போ முடியல, எதிர்கட்சி ஆயிட்டாங்க. அதனால் அப்படி தான் ஒரு படியை போடுவாங்க. நீங்க அதுல எப்படி இணைஞ்சீங்க? யாரா நிபந்தனை பண்ணாங்களா இல்லைன்னா நீங்களா பிடிச்சு இணைஞ்சீங்களா? இல்லை, நானாக தான் இணைஞ்சேன். வேற யாரும் என்ன நிர்பந்திக்கல. நீங்களா தான் இணைறீங்க? ஆமாம். எப்படின்னு இருக்கு ஆட்சி முழுமை பெற்றுவாரா? இவர் ஆட்சி நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இவர் ஆட்சி நடக்கணும். இவர் ஆட்சி நல்ல முறையில் நடத்துவார்ன்ற நம்பிக்கை மக்களுக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. ஆனா எங்க இருந்து வந்திருக்கீங்க? திருவாரூர் மாவட்டத்திலேருந்து வந்துட்டு இருக்கேன்ப்பா. இணைஞ்சிட்டீங்களா கட்சியில்? இணைஞ்சாச்சுப்பா. எதனால இந்த கட்சியை தேர்ந்தெடுத்து இப்போ இணைஞ்சிருக்கீங்க? தலைவரோட செயல்பாடு பிடிச்சி மனப்பூர்வமாக கட்சியில் நாங்கள் இணைச்சிருக்கோம்ப்பா. இது வரைக்கும் எப்படி ஆட்சி நடத்துறாரு? இது வரைக்கும் சரியாக போயிட்டுருக்கு, எந்த குறைபாடுகளும் இல்லை. நம்ம காலங்கள் கம்மியாக தானே ஆகிருக்கு. இனிமேல் தான் ஒவ்வொரு மூமெண்ட்டும் பண்ண முடியும். அதனால் துரிதமாக செயல்பட்டு இருக்காரு. ஆக்கப்பூர்வமாக செயல்பட முடிவுகள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கேன். ஆனால் இப்போ 717 கடை மூடியிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? கடை மூடிட்டே வராரு. அது மூட வேண்டிய ஒரு விஷயம் தானே. எத்தனையோ குடும்பங்களோட வாழ்வாதாரங்கள் வீணாக போயிட்டுருக்கு. அதனால் கடைகளை முழுமையாக மூடுறது ரொம்ப துரிதமாக நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறதுனால 717 கடையை மூடியிருக்காங்க. அடுத்தடுத்த கடையை மூடுறதுக்கு நம்ம மக்களாக எல்லாருமே ஒத்துழைச்சோம்னா அனைத்து கடைகளையும் மூடிடுவாங்க. விமர்சனம் பண்றாங்க எதிர்க்கட்சி. ஒரு ஆளுமை இருந்தால் எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க. விமர்சனம் பண்ண தான் நம்ம வளர முடியும்.
தலைவரோட செயல்பாடுகள் அதிகமா இருக்கும். 6 மாசம் வரைக்கும் விமர்சனம் தான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு 1 மாதத்துல 20 நாள்லயே விமர்சனம் பண்றாங்க. எப்படி? ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் மனதில் வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க 50 வருஷம் பண்ண முடியாத விஷயத்த இவர் 6 மாசம் 1 வருஷத்துலேயே பண்றதுனால அவங்களால தாங்க முடியல. அதான் ஒரே காரணம் தான். குதிரை பேரம் அரசியல் பண்றாரு. குதிரை பேரம்னா குதிரை வேகத்துல போயிட்டு இருக்கிறத விட குதிரை பேரம் கிடையாது. சோபா மாடல் அரசியல் சொல்றாங்க. ஷோபா மாடல்லாம் இவங்க எல்லாரும் பண்ணது என்ன மாடலு? கவர்ச்சியால தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. கவர்ச்சி இல்லை, ஒரு மாற்றம். தமிழகத்தில் வந்து ஒரு முதல் முறையாக ஒரு மாற்றம் வரணும், முழுமையாக ஒரு கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட் வரணும். அதனால தான் மக்கள் வந்து ஒரு பேரலையை உருவாக்கி ஓட்டு வாக்களிச்சிருக்காங்க. அண்ணா எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் பம்மல் பல்லாவரம் பகுதியிலேருந்து வந்திருக்கிறோம். கட்சியில இணைஞ்சிட்டீங்களா? கட்சியில் இணைய தான் வந்திருக்கிறோம். ஆமாம். எதனால இந்த கட்சி தேர்ந்தெடுத்தீங்க? ஆக்சுவலாக இந்த கட்சி வந்து இப்போ மக்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணுது. அதனால் நாளுக்கு நாள் எல்லாரும் வராங்க, நாங்களும் வரோம். இளைஞர்கள் நிறைய பேர் வராங்க. தளபதி நல்லது செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்குது. மாற்றம் கண்டிப்பாக வேணும் மக்களுக்கு. ஏன்னா மக்கள் ரொம்ப புழுக்கத்தில் இருந்தாங்க. தொடர்ந்து ஊழல், நிறைய தப்புக்கள், பெண்கள் மேலே நிறைய கொடுமைகள், மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள் பழக்கம் வந்து ரொம்ப நாளுக்கு நாள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் மக்கள் வந்து இப்போ எல்லாரும் வராங்க. நாங்களும் இளைஞர்கள் வேறு வேறு கட்சியிலேருந்து வந்துட்டு தான் இருக்கோம். இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தீங்க? அது இது அஇஅதிமுக. குதிரை வேகம் பேசுறாரு அப்படின்றாங்க. வேறெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. குற்றம் சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் குற்றம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. 3 மாதத்தில் கவுறோம், 6 மாதத்தில் கவுறோம். அது கவுந்துட்டு போட்டுங்க. நாங்கள் திருப்பியும் ஜெயிச்சா நின்னாருன்னா 230 நாள்லையும் அவர் தான் தளபதி தான் ஜெயிப்பார். ஓகேங்களா? மக்கள் சும்மா ஒன்றும் தேர்ந்தெடுக்கல. யாருக்கும் இன்னைக்கு தேதிக்கு 80% மக்கள் வந்து படிப்பறிவில் தான் இருக்கிறாங்க. நம்ம முட்டாள்தனமாக போடல நாங்கள் யாரும் ஓட்டு. ஸோ அதனால் அவங்க சொல்கிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். நீங்க எப்படி இந்த கட்டாய பத்தி சேர்றீங்களா? யாரா சொல்லி சேர்றீங்களா? இல்லை, நான் தளபதி ரசிகன். பல வருஷமாக தளபதி ரசிகன். நாங்கள் வந்திருக்கோம், எல்லாருமே தளபதியோட ரசிகர்கள் தான் நாங்கள் இருந்தோம். பட் இப்போ தளபதியோட அரசியல் இது நல்லா இருக்குது. கொஞ்சம் இந்த 1 மாதத்துலேயே வந்து பயங்கரமாக இருக்குது. 717 கடையை மூடி இருக்கிறாரு. பெண்களுக்கான சிங்கப்பெண் படையை ஆரம்பித்து வச்சிருக்கிறாரு. பசங்களுக்கு ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இன்றைக்கி நல்ல தரத்தோடு இருக்குது. லஞ்சம் வாங்க பயப்படுறாங்க. இன்றைக்கி ரீசெண்ட் டேஸில் நான் பார்த்துருக்கேன். லஞ்சம் வாங்க பயப்படுறான். இல்லை, எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லையுமே லஞ்சம் வாங்க பயப்படுறாங்க. அது மாதிரி நல்லா போயிட்டுருக்கு. தளபதிக்கு வாழ்த்துக்கள். என்ன கவர்ச்சி? அவரும் அவங்க பசங்க அவரும் எல்லாமே சினிமாவில் இருந்தவங்க தானே. அவங்ககிட்டயும் கவர்ச்சி இருந்தால் காட்டுங்க. நீங்கள் கவர்ச்சியை அவர் என்ன கவர்ச்சி காட்டிட்டாரு? நல்லா நடித்தார், நல்லா பண்ணார், எல்லாமே நல்லா பண்ணார். அதே தான் இப்போ நிஜ வாழ்க்கையில் பண்ணிகிட்டு இருக்காரு. கவர்ச்சினா உங்ககிட்ட கவர்ச்சி இல்லையா? இல்லை உங்களுக்கு இப்போ அவர் இன்ஸ்டாகிராமில் பண்ணாருன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பண்ண நீங்களும் ஆரம்பிச்சிட்டிங்களா? நீங்களும் கவர்ச்சி காட்டி முன்னாலும் முடிஞ்சால் இந்த அடுத்த 5 வருஷம் ஜெயிக்க பாருங்க. அடுத்து தளபதி தாங்க. கடைசி வரைக்கும் தளபதி தான். அதெல்லாம் சும்மா காதுங்க. உங்ககிட்ட படிப்பறிவு இல்லையா? உங்ககிட்ட ஜென்சி கூட்டம் இல்லையா? நீங்கள் வந்து தப்பாக இட போட்டீங்க தளபதி, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணிடுவாங்க, நம்ம 60 வருஷம் கட்சி 70 வருஷம் கட்சி அப்படின்னு தப்பாக இட போட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக இன்னும் 1 மாதத்தோட மாற்றத்தையே மக்களால் அவங்களால ஏற்றுக்க முடியல. இன்னும் 5 வருஷம் டைம். 1 மாதம் மாற்றத்தையே அவங்களால ஏற்றுக்க முடியாததால தான் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அநாகரிக பேச்சு. மந்திரிகளோட பேச்செல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த 1 வாரத்தில் அநாகரிக பேச்சு. மின்சாரத்துறையில வந்து காணாம போயிருக்கு இல்லையா? அது எப்படி பாக்குறீங்க? அந்த பெண் டிரைவர் விசாரிக்கணும், கண்டிப்பாக விசாரிப்பார். சும்மா இருக்க மாட்டாங்க, எல்லாமே விசாரிப்பார். தளபதிக்கு வந்து அவர் தளபதி ஆரம்பத்தில் சொன்னது தான் என் கை சுத்தம். ஓகேங்களா? அவருக்கு வந்து அந்த அந்த இதுவே தேவையில்லை. அவர் வச்சிருக்காரு கோடிக்கணக்கில் சொத்து. அவர் போய் நம்ம இதில் அரசியலில் சம்பாரிச்சு தான் வாழணும்னு கிடையாது. ஸோ அவர் சுற்றி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக நேர்மையாக இருப்பாங்க. விசாரிப்பார், நல்லது நடக்கும். ஆனால் எந்த ஊர்ல இருந்து நான் வந்துக்கிறீங்க? திருவாரூர்லேருந்து வந்திருக்கேண்ணா. எப்படி இருக்குண்ணா ஆட்சி? ஆட்சி மிக சிறப்பாக இருக்குது. எதிர்கட்சி விமர்சனம் பண்றாங்க இல்லையா? 6 மாசம் வரைக்கும் விமர்சனம் பண்ண மாட்டேன்றாங்க. ஆனா இப்ப வந்த ஒரே மாசத்துல விமர்சனம் பண்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? வந்த உடனே ஆட்சி மிக சிறப்பாக இருக்கிறதுனால அவங்களால தாங்கிக்க முடியல. அதனுடைய ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த விமர்சனம். கட்சியில இணைஞ்சிட்டீங்களா? இணைஞ்சிட்டேன். இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தீங்க? நான் வந்து அதிமுக இருந்தேன். இப்ப நீங்களா இணைஞ்சிருக்கீங்களா இல்ல யாருன்னா உங்களை இணைய சொல்லி ஏதாவது வற்புறுத்தினாங்க? தலைவருடைய செயல்பாடு பிடிச்சி நானா என்ன நினைச்சுக்கிட்டேன். ஆனா குதிரை பேர அரசியல் பேசுறாருன்றாங்க எதிர்கட்சி. அப்படியெல்லாம் ஒரு தவறான கருத்து. அது அவங்க வந்து தலைவர் மேல உள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக அந்த மாதிரி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. கடைகளை மூடி இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? பெண்கள் புரட்சி படைய ஆரம்பிச்சிருக்காரு. சிங்கப்பெண்கள் புரட்சி படையெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இந்த திட்டத்தெல்லாம்? சிறப்பான திட்டம், வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. கடந்த 10 ஆண்டுகளாக பல இடங்களில் இந்த ஒயின் ஷாப்பை வந்து மூடுறதுக்கு பல்வேறு போராட்டங்களை பல கட்சிகள் நடத்தி, பல இயக்கங்கள் நடத்தி மூட முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்று வந்தவுடன் அதை வந்து மூடுறது மிகப்பெரிய சாதனை. உங்க
பகுதியில எல்லாம் தெரியுதானே ஒயின் ஷாப் மூடின அந்த மாற்றம் தெரியுதா? கண்டிப்பா எங்க ஊர்லயே திருவாரூர்லயே எங்க பேருந்து நிலையத்துல அருகாமையில் இருக்கிற 3 கடைகளை மூடி இருக்காங்க. அது மிகப்பெரிய வரவேற்பு. அதுவும் குறிப்பா பெண்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு. ஆட்சி எப்படி இருக்கு? ஆட்சி அதாவது 1000% 1000% சிறப்பா இருக்கு. நீங்க நினைத்த அளவுக்கு இருக்கா? இப்படிதான் நாங்க நினைத்ததை விட 1000 மடங்கு சிறப்பா இருக்கு. 5 வருஷம் ஆன போது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாடு? அதான் அது 10,000 மடங்கா இன்னும் சிறப்பா இருக்கும். முன்னேற்ற பாதைக்கு போகுமா? கண்டிப்பா. போகும். அதாவது இந்தியாவிலேயே தலைச்சிறந்த மாநிலமாக தமிழகம் மாற்றுவார் எங்கள் தளபதி. எங்க இருந்துக்கா வந்திருக்கீங்க? காஞ்சி மக்கள் அங்காடியிலேருந்து வந்திருக்கோம் சார். கூட்டுறவு சங்கத்து மூலிமா வந்திருக்கோம். தாவேக்கால வந்து யூனியன் மூலிமா இணையறதுக்காக வந்திருக்கோங்க. யூனியன் ஆரம்பிக்கலாம்னு இருக்கீங்க? யூனியன் ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்குங்க. எதுக்காக தாவேக்காவை தேர்ந்தெடுத்தீங்க? தாவேக்கா வந்து மக்களுக்காக நல்லது செய்கிறாங்க. சரி, கூட்டுறவுத்துறையிலையும் எங்களுக்கு வந்து அவங்க வந்து நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் நாங்கள் வந்து அதை இணைச்சிட்டோம்னா அது மூலிமா நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்யலாம்னு நினைக்கிறோங்க. எத்தனை பேருக்கு வந்திருக்கீங்க இப்ப? ஒரு 50 பேருக்கு வந்திருக்கோம் சார். எல்லாம் இணையறீங்க? எல்லாமே இணையிறோங்க. எப்படிக்கா இருக்கு ஆட்சி இது வரைக்கும்? இதுவரையும் நல்லா தான் போயிட்டு இருக்கு சார். இனிமேலும் நல்லா தான் போகும்னு நினைக்கிறோங்க. எதிர்கட்சி விமர்சனம் பண்றாங்க. 6 மாசம் வரைக்கும் நாங்க விமர்சனம் பண்ண மாட்டோம்ட்டு விமர்சனம் பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சி விமர்சனத்தை நாங்க எப்படி சொல்ல முடியும்னு தெரியலைங்க சார். எங்களுக்கு இந்த ஆட்சி போதுமானதா இருக்குது. எங்களுக்கு போதுமானதா நடத்துவாங்கன்னு நினைக்கிறோம். மக்களுக்கும் அவங்க வந்து நல்லது செய்யறாங்க. அதனால நாங்க அதை இது பண்ணியிருக்கோம். எப்படி நடக்குது ஆட்சி இப்ப? ஆட்சி வந்து சொல்ல வேணும், எங்கள் அண்ணன் ஆட்சியை தரமாக நடந்துக்கிருக்கு. ஆனா எதிர்கட்சி 6 மாசம் வரைக்கும் விமர்சனம் பண்ண மாட்டேன்ட்டு இப்ப விமர்சனம் பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சி விமர்சனம் பண்ணுவாங்க, அதுக்காக நாங்கள் எதெல்லாம் பண்ண முடியும்? எங்கள் அண்ணன் எப்பவுமே வெற்றியோட தான் இருப்பார். வெற்றி கழகம் வெற்றி பெறுவாரு. வெற்றி எப்பவுமே வெற்றி தான். நீடிக்காதுன்றாங்க ஆட்சி. எப்பவுமே நீடிக்கதான் செய்யும். 20 வருஷத்துக்கு அவரை அசைக்கவே முடியாது. எப்படி நடக்குது ஆட்சி? ஆட்சி ஓகே. ஆரம்ப ஸ்டேஜில் இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுப்பாருங்கிறத நாங்களே எதிர்பார்க்கல. அவர் அந்த 1 மந்த்துக்குள்ளே இவ்வளவு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. அது எங்களுக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்குது. எங்கள் தளபதி நாங்கள் நம்பிக்கை வச்சு எங்கள் தளபதிக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம். அதே இந்த நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்கு இந்த 5 வருஷத்தில் அவரால் என்ன எஃபோர்ட் போட முடியுமோ அதை தளபதி போடுவாருங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்கும் மனப்பூர்வமாக இருக்குது. 6 மாசம் வரைக்கும் விமர்சனம் பண்ண மாட்டேன்ட்டு இப்ப விமர்சனம் பண்றாங்க திமுக. அது எப்படி பாக்குறீங்க எதிர்கட்சி? ஒரு எப்படி சொல்கிறது, இது அப்படிலாம் இல்லை. ஒருத்தவங்க வந்து சரியான ரூட்டில் போகிறாங்கனாலே அவங்களுக்கு நிறைய விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் இருக்க தான் செய்யும். தளபதி போகிறது சரியான ரூட்டு. அதனால் எங்களுக்கு அதிகமான விமர்சனங்கள் இருக்க தான் செய்யும், எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யும். எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பாக தளபதி நல்லாட்சி கொடுப்பாரு, மக்களுக்கு நல்லது செய்வார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. 5 வருஷத்துல நல்லா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாடு? 5 வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் இருக்குது. உறுதியாக ஒரு சேஞ்சஸ் இருக்குது தமிழ்நாட்டுக்கு. வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குது, உறுதியாக இருக்குது. எங்களால் சொல்ல முடியும், அடித்து சொல்ல முடியும்.